ஸோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஹாரிஸ். ஸோ ஏகே ஆன் ஃபயர் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம். ஏன்னா அஜித் சார் செப்பாங் ரேசிங் சர்க்கியூட்ல செம்மையா ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகராக இருந்து அவரோட பேஷன் நோக்கி போய் இப்போ ரேசிங்ல மிகப்பெரிய விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கான ஒரு விஷயங்கள்ல தான் அஜித் சாரும் அவருடைய ஏகே ரேசிங் அப்படின்றதும் பயங்கரமா ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதுக்கான ஃபார்மட்ஸ் என்ன அப்படின்றத இங்க நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ இதுல மொத்தம் 3 ரூல் மஸ்ட். என்ன அப்படின்னா ப்ரோ ஏஎம் அப்படின்ற ஒரு ரெகுலேஷனை அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்புறம் 30 மினிட்ஸ்க்கான ஒரு ஸ்பிரிண்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரேசர்ஸ் அவங்க டிரைவ் பண்ற அந்த ஒரு டெக்னிக்ஸை வச்சுதான் பாயிண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுக்குறாங்க. இதுல ஸ்பீட் லிமிட்ன்றது எதுவுமே இல்லை, எல்லாமே டிரைவர்ஸோட கண்ட்ரோல் மட்டும்தான். அதே மாதிரி பிட் ஸ்டாப் அப்படின்றது ரொம்ப மேண்டேட்டரி. இந்த ப்ரோ ஏஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் அமேச்சர். ஸோ இதுல மொத்தம் 2 டிரைவர்ஸ் தான் இதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் சில்வர், பிரான்ஸ் இல்லாட்டி கோல்டு அப்படின்ற ஒரு ரேஞ்சை அவங்க மெட் பண்ணிருக்கலாம். இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றது இதுதான். அதே மாதிரி இந்த 60 மினிட்ஸ் ஸ்பிரிண்ட் அப்படின்றது, ஸோ ஒரு 60 மினிட்ஸுக்கும் அவங்க அடுத்தடுத்த டிரைவர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுல Q1 Q2 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. Q1 மெத்தட் அப்படின்னா டிரைவர் 1 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஸோ Q2ல டிரைவர் 2 அப்படின்றவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பிட் ஸ்டாப் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியான ஒரு ஃபார்மேட் அப்படின்றது ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். ஸோ இதுல மேஜரான மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பிராண்ட்ஸான BMW, மெர்சிடிஸ், போர்ஷ் அண்ட் டொயோட்டோ மாதிரியான மிகப்பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் கலந்துப்பாங்க. ஸோ அவங்க ஸ்பான்சர் பண்ணி அவங்க ரேசர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்து இங்க பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது பயங்கரமா இருக்கும். ஸோ பார்க்கலாம், அஜித் சார் ஒரு முன்னணி நடிகரா தமிழ் சினிமாவில் இருக்காரு. ஸோ அவருடைய பேஷனை நோக்கி இப்போ போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அஜித் சார் அவருக்கான அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற ஒரு டீமை பில்ட் பண்ணி அதுல இன்டர்நேஷனல் கிளாசிக் உடைய நிறைய டிரைவர்ஸை உள்ள எடுத்து நிறைய ரேசஸ்ல 3rd பிளேஸ் 2nd பிளேஸ் அப்படின்றத அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் அஜித் குமார் ரேசிங் அப்படின்றது அடுத்தடுத்த ரேசஸ்ல என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ ஜனவரி 5ல அடுத்தடுத்த ரேசஸ் இருக்க போகுது அப்படின்றது தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சின்ன கேப் அப்படின்றதுல ரேசிங் சம்பந்தமா டைரக்டர் சிறுத்தை சிவா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதை இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கிளிப்பா வெளியிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன டீசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை யார் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா அஜித் சாரோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா அப்படின்றவரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், இதுக்கான ஃபுல் டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ் பேக் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு லீக் வந்துச்சு. டாக்குமெண்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அஜித் குமார் அவரோட பேஷன்ல என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காரு. ஸோ அஜித் குமார் அப்படின்றவர் அவருடைய இன்ஸ்பிரேஷனான ஆயட்டன் சென்னா அப்படின்றவரை பத்தி நிறைய இடங்கள்ல அஜித் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த சென்னா அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க F1 படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்க பிராட் பிட் கூட அந்த ஆயட்டன் சென்னாவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அஜித் சார் வருங்காலத்துல என்ன மாதிரியான ரேசஸ்ல என்ன மாதிரியான ஒரு விக்டரி அண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறாரு அப்படின்ட்டு. ஸோ அஜித் குமார் சார் அவருடைய ஸ்பான்சர்ஸா இந்தியாவில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் அவங்களுக்கு வந்திருக்காங்க. ஸோ HRX அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ், ஸ்கேம்பா இப்போ ரீசெண்டா அவங்களுடைய இணைஞ்சிருக்காங்க. அஜித் குமார் ஒரு இதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஸோ கிரிக்கெட்டை எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ரேசிங் அப்படின்றதுக்குள்ளேயும் மக்கள் நிறைய ஈடுபாடு இருக்கணும் அப்படின்ற ஆசை தான் அஜித் சாருக்கு நிறைய இருக்கு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ பார்க்கலாமே அஜித் சார் அப்கமிங்கான ஒரு ரேசிங்ல என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ண போறாரு அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.